நமது சிறப்பு விருந்தினர் மேனாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திருமிகு வே. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு அருள்நிதி ஸ்கை சுந்தரராஜ் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பத்மஸ்ரீ டாக்டர் ஏ. சக்திவேல் ஐயா அவர்களுக்கு அருள்நிதி சபேதா கந்தசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். திருமிகு கே. எம். சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு அருட்செல்வர் கே. ஆர். நாகராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஸ்ரீ சி. சிவகுமார் குருக்கள் அவர்களுக்கு அருள்நிதி திரு கொங்கு பாலு அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அடுத்ததாக ஸ்ரீ ஆதூர சுப்பிரமணிய சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு நமது செயலாளர் சோ. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்த நிகழ்வு நூல் வெளியீட்டு விழா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், ஒழுக்கம், பண்பு, அறம், கற்பு இப்படிப்பட்ட அருமையான அறத்தை கவிதை மூலம் கொடுத்த கம்பனை வணங்கி, இந்த கம்பன் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று டெல்லியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உச்ச நீதிமன்ற மேனாள் நீதிபதி அவர்கள் உயர் திரு ராமசுப்பிரமணியம் அவர்களை வணங்கி இந்த வரவேற்புரையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன். ராமர் லங்கைக்கு சென்று ராவணனை வதை செய்து ராமேஸ்வரம் வந்து சிவனை வழிபட்டு அந்த பாவத்தை கழித்தார் என்று இலக்கியத்தில் உள்ளது. ராமேஸ்வரம் சென்றால் காசிக்கு செல்ல வேண்டும், காசிக்கு சென்றால் ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது. காசிக்கு செல்ல முடியாதவர்கள் காசிக்கு வாசி அவினாசி என்பது நமக்கெல்லாம் தெரிந்தது. அது நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திலே அமைந்துள்ளது. எங்களுடைய சொந்த ஊர் அவினாசி. இந்த அவினாசி லிங்கேஸ்வருடைய திருத்தலம் கொங்கு மண்டலத்தில் 7 தலங்களில் முக்கிய முதல் ஸ்தலம். அந்த அவினாசி லிங்கேஸ்வருடைய திருக்கோயிலுடைய அறங்காவலரும் நமதுடைய திருப்பூர் ஏற்றுமதியில் உள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் வழிகாட்டியாகவும் அவர்களுக்கெல்லாம் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பப்பி சக்திவேல் அண்ணன் அவர்களை வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியே பழனி அவினாசி கோயில் எல்லாமே அறங்கலந்து பல நல்ல காரியங்களை செஞ்சுருக்காங்க. இப்போ அவினாசியில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்து 12 வருஷம் ஆகி போச்சு. 13 வருஷம் நடந்துகிட்ருக்குது. அறங்காவலர் யாருமே இல்லை. போகிற போதெல்லாம் குருக்கள் சொல்லுவாங்க, கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது, யாராவது பொறுப்பெடுத்து பண்ணால் நல்லா இருக்கும்னு. இறையாற்றல் மீண்டும் அண்ணன் பப்பி சக்திவேல் அவர்களையும் அறங்காவலர்கள் பண்ண வச்சு 90 நாளில் அந்த கோயில் அப்படியே டோட்டலாக மாற்றி அமைச்சு திருப்பூரில் இருக்கிற அத்தனை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கும் அதுக்கு ஒரு சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, இந்த ஏரியாவிலே இப்படி ஒரு கும்பாபிஷேகம் நடக்காத அளவுக்கு கூட்டத்தை கூப்பிட்டு மிகப்பெரிய விமர்சையை நடத்தி காட்டியிருக்காரு. அதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு முறை கைதட்டலாம். அந்த
திருத்தலத்தினுடைய தல வரலாறு நம்முடைய கம்பன் கழக செயலாளர் எழுதியிருக்காங்க. கம்பன் கழகத்துக்கு முன்னாடி அதை வெளியிட்ட சிறப்பாக இருக்கிறதுக்காக அந்த நிகழ்வு முடிச்சுட்டு நம்ம கம்பன் பட்டிமன்றத்துக்கு போயிடலாம். இந்த விழாவில் இந்த பத்திரிகை இந்த புத்தகத்தை வெளியிடுறோம். வெளியிடுபவர்கள் நம்முடைய இணைய சிறப்பு விருந்தினர் உச்சமன்ற நீதிபதி ராமசுப்ரமணிய ஐயா அவர்கள் அந்த புக்கை வெளியிடுறாங்க. அவர்களையும் நம்ம அனைவரின் சார்பாக வருக என்று வரவேற்று மகிழ்வோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை வழங்க காத்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் திருப்பதி ஏற்றுமதியாளருடைய சங்கத்தின் தலைவர் திருமிகு KM சுப்பிரமணியம் அவர்களை வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். அவருமே சின்னால் இல்லை, பழனி தண்டாதிபதி கோயிலில் அரசாங்கம் கையில் கொடுத்தோடனே வந்து டோட்டலாக மாற்றி கும்பாபிஷேகம் பண்ணி மிகப்பெரிய பேரும் புகழும் வந்திருக்கு அவருக்கு. இன்னும் எங்களெல்லாம் விடுறதில்ல, இந்த ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே இருக்கார் கோயிலில். அந்த அளவுக்கு இன்னும் வேலை பார்த்துட்டே இருக்கார் பழனி தண்டாதிபதி கோயிலுக்கு. அப்படிப்பட்ட நல்ல நபர் இன்றைக்கி இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வாழ்த்துக்கள். அவிநாசி கோயிலில் வந்து எங்களுடைய குலகுருவாக இருக்கக்கூடியது சுவாமி சிவகுமார் அவர்கள் எங்கள் குடும்பத்தில் சரியாக வழி நடத்திட்டு அந்த அவிநாசியுடைய பெருமைகள் எங்களுக்கு சொல்லி சிறுசுலேருந்தே எங்களை கூட்டி வளர்த்திருக்காரு. என்னுடைய அண்ணா இருக்க கிளாஸ்மேட்டு அவர் இந்த புத்தகத்தில் வாழ்த்துறை வந்திருக்காங்க. அவருக்கு வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். ஆரூர் சுப்பிரமணிய சிவாச்சாரியர் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாரும் அவரோட எல்லா சிவஸ்தலத்துக்குமே கூட பயணம் பண்ணியிருப்பீங்க. போகாதவங்க எல்லாம் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போது இந்தியாவில் இருக்கிற அத்தனை சிவஸ்தலத்தையுமே கூட்டிகிட்டு போய் காமிச்சிருவார். அந்தளவுக்கு இந்த சைவத்தை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சைவ ஸ்தலங்கள் அத்தனைக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் வாய்ந்தவர், நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். அவருக்கும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார். அவரையும் வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை கூற வந்திருக்கும் எனது அருமை நண்பர் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய செயலாளர், தென்னை இந்த பனைமரத்தை சமீபத்தில் பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான எத்தனை 50,000ங்களா, ஒவ்வொரு கிராமத்துக்கு 5000 மரத்தை ஒரு திட்டமிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. தென்னை மரத்தில் எடுக்கக்கூடிய முதல் பானம் தென்னீராவை எடுத்து முதல்ல மகாத்மா காந்தி கேட்டு போனார், இது யாராவது பண்ண நல்லா இருக்குன்னு. சத்திய சோதனை புக்கை படிச்சுட்டு கோவிட்டில் அதை கண்டுபிடிச்சி தயார் பண்ணி டெட்ராபேக் பண்ணி இன்றைக்கி அமெரிக்கா வரைக்கும் விற்பனை ஆகிற மாதிரி பண்ணி பல்லடத்தில் இருக்கிற அத்தனை தென்னைமரவுடைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இன்று நன்றி வந்திருக்கார். அப்படிப்பட்ட அருமை நண்பர் ஸ்கை சுந்தரராஜ் அவர்களை வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். கம்பன் கழகத்தின் துணை செயலாளர் டாப்லைட் வேலுசாமியுடைய மனைவி கௌசி அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களையும் வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். சந்தோஷ் கார்மெண்ட்ஸ்லேருந்து அவங்க கௌசி அவங்கெல்லாம் நல்ல நண்பர்கள். ஆரம்பத்திலேருந்தே கம்பன் கழகத்துக்கு பெண்கள் சைட்லேருந்து, ராமர் சைடு சீதா சைட்லேருந்து 4 பேர் வேணும்ல, அவங்களாம் இவங்க சீதா சைடு இவங்கெல்லாம் இவங்க ஆரம்பத்திலேருந்தே இந்த கம்பன் கழகத்துக்கு உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் மேடைக்கு வர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய கம்பன் விழா சிறப்பு பட்டிமன்றத்தின் நடுவர் மேனாள் உச்சமன்ற நீதிபதி திருமிகு சுப்பிரமணியம் அவர்கள் இதுவரைக்கு நம்ம கம்பன் கழகத்துக்கு நிறைய தடவை பேச வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கம்பன் கழகத்துலேயுமே இவர் பேசியிருப்பார். நாங்கள் கம்பன் கழகத்துக்கு அப்துல் கலாமை வச்சு திறக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தவங்க வந்து இஸ்மாயில். அவர் கம்பன் கழகத்தை பற்றி கரைச்சி குடிப்பாங்க. அது கூட ஐயா இவங்க 2 பேர் தான் இந்த கம்பன் கழகத்துலேருந்து பேசாத கம்பன் கழகமே இருக்காது. கம்பனுடைய கவிதையை மக்களுக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட மாணவ பருவத்திலேருந்து இவங்க அதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவர் டெல்லியிலேருந்து வந்ததெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய வரம். நாங்கள் கேட்ட உடனே அவர் பர்மிஷன் கொடுத்து இவர் வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய சிறப்பு. அந்த கம்பனின் இலக்கிய சுவையை அவர் அள்ளி கொடுப்பார். நம்ம வேணுங்கிற அளவுக்கு பருகலாம் இந்த நிலையில். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
கம்பன் காவியத்தில் கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பவர் ராமனே என்ற தலைப்பில் நாவரசர் கவிஞர் விஜயகிருஷ்ணன் டிடி தமிழ் சென்னை அவர்களை வருக வருக என்று வரவேற்று மேல்கிறேன். அவருக்கு ஒரு சல்யூட், ஏன்னா வேட்டி கட்டிட்டு வந்திருக்கார். அதே ராமனே என்ற தலைப்பில் விஜய் டிவி புகழ் திருமதி கபிலா விசலாட்சி சென்னை அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். நான் புது முகம்னு சொன்னேன், இப்போ தான் தெரியுது விஜய் டிவியில் பாப்புலர் முகம் அப்படின்னு தெரியுது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கம்பன் காவியத்தில் கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பவர் வாலியே என்ற தலைப்பில் முனைவர் கோபே ரவிக்குமார் பெருந்துறையிலிருந்து வந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே தலைப்பில் இளவல் திருமு கவிநிலவன் கோவையிலிருந்து வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். கம்பன் காவியத்தில் கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பவர், இது வரைக்கும் நான் கேள்வியே படல. கம்பரை பற்றி பேசுவோம், தசரனை பற்றி பேசுவோம், பரதனை பற்றி பேசுவோம், லட்சுமணனை பற்றி பேசுவோம். ராவணனை பற்றி பேசுனா தலைப்பே இல்லை. செயலாளர் புதுசாக தலைப்பு கொடுத்துருக்காரு, ராவணனே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கக்கூடிய சொல்லரசி திருமதி கவிதா ஜவஹர் ராஜபாளையம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். ஆடிட்டர் தெய்வநாயகி கார்த்திகேயன் கோவை, எங்கம்மா? வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எங்கள் லெவல் வாழ்த்துக்கள். அப்துல் கலாம் வர்றபோது சின்ன பிள்ளையை கவுன் போட்டு பொக்கை கொடுத்து பொண்ணது. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி. இதை விட இந்த கம்பன் கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிறையா ஸ்பான்சர் இருக்காங்க. நிறையா உற்சாகம் ஆலோசனை கொடுக்கவும் நிறைய வந்திருக்கீங்க. இதற்கெல்லாம் மேலே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை டிவியில் எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்குது, சினிமா தேட்டரில் நிறைய சினிமா ஓடிட்டுருக்கு. அல்லதையெல்லாம் தவிர்த்துட்டு நல்லதை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் திருப்பும் கம்பன் கழகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். கம்பன் கழகம் இன்னைக்கு 16வது ஆண்டு துவக்கம். எங்களுக்கு இந்த 16 ஆண்டு ஒரு கனவாக தெரியுது. 2008 நினைக்கிறேன் கம்பன் விழாவை ஆரம்பிக்க. கம்பன் கழகம் திருப்பூர் இல்லாத இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இவ்வளோ பெரிய பொருளாதாரம் தொழில் நிறைந்த ஊரில் கம்பன் கழகம் இல்லாத இருக்குது அப்படின்ட்டு செயலாளர் ராமகிருஷ்ணனும் சுகிசிவம் ஐயா அவர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் பொறுப்பெடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த கம்பன் கழகம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ யாரை வச்சு பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணுற போது எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர் அப்போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை போய் அழைச்சிட்டு வந்து வேலாயுசாய் மண்டபத்தில் பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணோம். அவருடைய ஆசி இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய ஆசினால் மிகப்பெரிய அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. இதனுடைய நோக்கம் நம்ம தொழிலில் ஏற்றுமதியில் டொமஸ்டிக்கில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு நம்ம தொழில் நடந்துகிட்ருக்கு. வெளியூர்லேருந்து எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து மற்ற ஊர்லேருந்து எல்லாம் பெரிய அளவுக்கு மைக்ரேட்டைகள்லாம் வந்திருக்காங்க. பொருளாதாரத்துலேயோ வேலை வாய்ப்புலேயோ எந்த குறையும் இல்லை. கல்வியில் படிக்கிற பசங்க எல்லாமே இன்றைக்கி திருப்பூர் தான் முதலிடமாக வந்துட்டுருக்கு. கல்வி அறிவிலையும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வறட்சி இருக்கிறது அந்த ஒழுக்கம், பண்பு பயிற்சி, அறம் சார்ந்த வாழ்க்கை, பெற்றோர்களை மதிப்பது, இதிலெல்லாம் நாம் விட்டு விலகி வெகு தூரம் போன மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே. அப்துல் கலாம் கேட்ட கேள்வி தான் இன்றைக்கி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் எல்லாம் வியாபாரிகளாச்சே, எதுக்காக கம்பன் கழகம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் இதே பதிலை தான் சொன்னேன். பொருளாதாரத்தில் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, பொருளும் புகழும் சேர சேர ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நம்ம கூட வந்து சேர்ந்துக்கு, அது சேராது இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த கம்பன் கழகம். இந்த கம்பன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது விஷயம் அளவே இல்லைங்க. இல்லறம், காதல், வீரம், தைரியம், தோழமை, நட்பு, தைரியம், ராஜதந்திரம், இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போயில. வாழ்க்கைக்கு எத்தனை தேவையோ ஒவ்வொரு கேரக்டர் தனித்தனி எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருமே கம்பராமாயணத்தில் ராமரத்தை வந்து கதாநாயகனை நினச்சிருப்போம். எப்போவுமே ஒரு சினிமாவில் படம் முடியும் போது வில்லன் செத்துருவாப்பில், கதாநாயகன் ஜெயிச்சிருவா, படம் முடியும். அதே மாதிரி கம்பராமாயணத்தில் காவியத்தில் ராவணனை வீழ்த்திடுறாரு ராமர். அப்போ கூப்பிட்டு லட்சுமணனை கூப்பிட்டு நாம் ராமனை வதை பண்ணிட்டோ கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறாரு, நீ அவர்கிட்ட ஒரு ராவணன் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய சிவபக்தர், ராஜதந்திரி, மிகப்பெரிய ஞானம் இருக்கிறவர்,
அவர்கிட்ட கடைசியாக போய் உபதேசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ராமர் வந்து லட்சுமணன் சொல்லி அனுப்புகிறாரு. எனக்கு ஏன்னா இந்த ராவணன் போட்டோன்னே ராவணனுக்கு ஏதோ சிறப்பில்லாத போட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிற யோசனையில் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தகவல் எடுத்தேன். இந்த தகவல் உங்க கூட பகிர்ந்துட்டு நான் இந்த வரவேற்புரையை நிறைவு செய்துக்கிறேன். லட்சுமணன் போய் சொல்கிறாப்புல, ராமர் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்கிறாப்புல. ராமர் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போய் உபதேசம் கேட்க சொல்லும்போது ராவணன் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி இறக்குற சூழ்நிலை இருக்கிறாப்புல. ராவணால் தான் கொல்லப்பட்டு சாக கிடக்கையில் ராமர் மேலே மிகப்பெரிய அளப்பரிய அவருக்கு ஒரு மரியாதை வந்து அவ்வளோ மகிழ்ச்சியில், இறக்குறதோட பெரிய மகிழ்ச்சியில் அந்த உபதேசம் பண்ணுறாரு. ஒன்று, நல்லதை உடனே செய், தள்ளி போட்டுறாத. தீயதை தள்ளி போடு, அப்படி தீயதை தள்ளி போடுறனால அது நாளைக்கு செய்யறதுக்கு இல்லாத வாய்ப்பாக கூட போயிரு, அதனால் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட்டுரு. பொறுமைக்கு மேலான தவம் இல்லை, திருப்திக்கு மேலான இன்பம் இல்லை, இரக்கத்துக்கு மேலான அறம் இல்லை, பொறுமைக்கு மன்னிப்புக்கு மேலான ஆயுதம் இல்லை அப்படிங்கிற 6 விஷயத்தை சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயமெல்லாம் இவங்க இன்னும் என்னை விட பிரமாதமாக சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நாம் அப்படியே உள்வாங்கிட்டு ஏதோ இந்த நிகழ்வை பொழுதுபோக்கு நிகழ்வாக இல்லாமல் இது மனதை பழுது பார்க்கும் நிகழ்வு என்பதை எடுத்துக்கொண்டு இலக்கியத்தில் கொடுக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும், அந்த கேரக்டர் வரக்கூடிய அத்தனை நடவடிக்கை கருத்துக்களையும் நாம் உள்வாங்கி நம்ம வாழ்க்கையில் அதை எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம குழந்தைகளுக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறது, எடுத்துகிட்டு போக வேண்டும் என்பதே இந்த கம்பன் கழகத்தினுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அதை நீங்கள் எல்லாம் ஒரு அருட்காப்பாக இருந்து இதை கவனித்து அதை உங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு நீங்களும் உயர்ந்து உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இருந்து தொழில் வளம் பெருக வேண்டும் என்று கேட்டு, எல்லாம் வல்ல இறையர்களால் வந்திருக்கக்கூடிய அனைவரும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன்.